ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் கற்றுக்கிட்டு முடித்த உடனே நீங்கள் அடுத்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கற்றுக்கக்கூடிய முக்கியமான விஷயமே அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான். இதில் ஹெட்ஜிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஹெட்ஜிங் இன் ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் எ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி தட் யூசஸ் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் to create a safety net against the potential losses in an existing investment position. By taking an offsetting or opposite position in options, an investor can limit downside risk. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரியே எப்போதுமே ட்ராவல் ஆகாது. சம்டைம்ஸ் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் மிஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் ரைட்டான டிசிஷன் எடுக்கணும், சரிங்களா? மல்டிப்புள் ஆக்ஷன் அப்படிங்கிற அடுத்தடுத்து வரும், சரிங்களா? நீங்கள் காலர், ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரிதல் வரும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் ஆப்ஷனோட வரப்பிரசாதம், நீங்கள் ஆப்ஷனில் வந்துட்டீங்க, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெட்ஜிங் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆக்ஷன் எடுக்கணும், சரிங்களா? ஸ்டிமுலேஷன் ஒன் செல்ஃப், ஹேவிங் எ பார்ட்னர் ஸ்டிமுலேஷன் யூ புல் பேக் பிஃபோர் லெட்டிங் யுவர் செல்ஃப் கிளைமேக்ஸ். யூ குட் இன் அ சென்ஸ் change gear by slowing down or modifying the stimulation or stopping and taking a break. If desired, you can then repeat the procedure. அதாவது இப்போ வாசித்த வரைக்கும் சிலவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? நான் அது சிம்பிளாக எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். மார்க்கெட் கிராஷ் ஆகும், நீங்கள் நினச்ச மாதிரி ப்ரிடிக்ஷன் மிஸ் ஆகும், சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, காலை மட்டும் பை பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா புட்டை மட்டும் பை பண்ணியிருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருப்போம், சரிங்களா? ஏன்னா அந்த பொசிஷனை விட்டு வெளில வந்துடுவீங்க. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் அதுலேருந்து வெளியில் வரக்கூடாது. எல்லோரும் நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா அது எல்லோரும் வர்ற மாதிரி நார்மல் அஸ்யூஷுவல் லாஸ் ஆயிரும், சரிங்களா? நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் வர்றதே ஹெட்ஜிங்காக தான். எனக்கு நிறையா சமயத்தில் ஒரு வார்த்தை ஞாபகம் வரும், ப்ரூஸ்லி சொன்ன வார்த்தை தான். என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் லெக்கை வச்சு ஒரு கிக் பண்ணுறீங்க, சரிங்களா? கையை, அதாவது ஹேண்டை வச்சு ஒரு கிக் பண்ணுறீங்க, கையில் ஒரு கிக்கு, காலில் ஒரு கிக், அப்படி சொல்லி ஒரு 1000 கிக்ஸை நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க. அவரை பார்த்து ப்ரூஸ்லிக்கு அவங்கள பார்த்து பயமே இருக்காதான். ஏன் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் யோசிப்பீங்கள்ல, இதை பஞ்ச் பண்ணலாமா, இந்த கிக் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிக்க தோணிகிட்டே இருக்கும். இதே இது நீங்கள் பஞ்ச் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, சரிங்களா? ப்ரூஸ்லி நீங்கள் ஃபைட் நடக்கச்ச நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, ஏன்னா 1 ஹவர் ஒரு ½ ஹவர் அந்த மேட்ச் நடக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பஞ்ச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த வாக்கில் கரெக்டாக கிடைக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு பஞ்ச் நாக் அவுட் பண்ணிடும், சரிங்களா? அதுபோல் தான் இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே படிப்பீங்க, எல்லாருமே ட்ரெண்ட் படிப்பீங்க, டெக்னிக்கல் அனலைசிஸ் படிப்பீங்க, பேட்டர்ன்ஸ் படிப்பீங்க, கேண்டில் ஸ்டிக் படிப்பீங்க. ஆனால் ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குமா அப்படிங்கிறது தான். ஏன்னா லாஸ் ஆனோன்னு எல்லோரும் வெளில போயிடுவாங்க. லாஸ் நான் இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், மார்க்கெட்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் மேலே போகுதுன்னா என்ன ஆகும், கால் மேலே போகும், புட்டு என்ன ஆகும், கீழே இறங்கும். இப்போது இந்த சார்ட்டை பாருங்கள், இந்த சார்ட்டில் என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை போய் ரீச் ஆகுது. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை போய் ரீச் ஆனால் என்ன ஆகும், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் படிப்பீங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு சார்ட்டை ரெஃபர் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுதான் மீனிங்காக வரும். இப்போ மார்க்கெட் கீழே சரியுதுன்னு நினச்சி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா புட்டை பை பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புட்டை பை பண்ணிங்க. அப்போ மார்க்கெட் கீழே சரியாக என்ன வரும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இது கொஞ்சம் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் அகெயின் ட்ராவல் ஆகி மேலே போயிடுச்சு, சரிங்களா? இப்படி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், மார்க்கெட் மேலே போக போக புட்டில் என்ன வரும், லாஸ் வரும், சரிங்களா? மார்க்கெட் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும், நம்ம பை பண்ணியிருக்கோம், சரிங்களா? கால் மேலே போகும். அப்போ லாஸ் வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எப்போதுமே சின்னதாக ஒரு புல் பேக் இருக்கும், சரிங்களா?
அப்படி வரும்போது இது ப்ரைஸ் நியர்பை வந்துடும் சரிங்களா. ஏன்னா இங்கே ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, காமாக இருக்கிறீங்க சரிங்களா. திரும்ப அந்த லெவல் வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸ் போடணும் அந்த மாதிரி பிளான் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் கால் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். இப்போது நீங்கள் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். அகெயின் நீங்கள் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணி சரியாக ப்ரெடிக்ட் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும், அகெயின் இங்கே ட்ரெண்டு பிரேக் ஆகி கட் ஆகும்போது புட்டை ரிலீஸ் பண்ணிடுங்க. அதில் சின்ன லாஸ் இருந்தாலும் காலில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராஃபிட்டை மேக் பண்ணிடலாம் சரிங்களா. இதுதான் ஹெட்ஜிங். ஒரு ஆக்ஷனுக்கு பதிலாக இன்னொரு ஆக்ஷனை சேர்த்து எடுக்கிறீங்கள, அதுதான் ஹெட்ஜிங். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹெட்ஜிங் ரொம்ப முக்கியமானது. என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் முக்கியமாக சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் ஹெட்ஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்கும் சரிங்களா. அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இங்கே ஃபெயிலியருக்கு லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் பிரச்சனையாக இருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அந்த டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.